எம்மா கண்ணே நீயும் கண்ணூரேங்கு என் கண்மணியே வண்ணூரேங்கு பொண்ணே நீயும் பொன்னூரேங்கு பொண்ணே நீயும் பொன்னூரேங்கு மணியே வண்ணூரேங்கு அப்படி நாடு எல்லாம் வேறுபடைத்த நாகலோக பட்டணத்தில் நாகமூடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் தெற்கு கருமுறை ஆண்டவராலை தாயாகப்பட்ட வடக்குத்தியம்மா காளியம்மா மாரியம்மா சந்தனம் மாரியம்மா சரி அப்படி அட்டகாளி 8 பேர்களையுமே தங்க தொட்டில்ல வைத்து தாலாட்டு பாடுகிறார். தங்க தொட்டில்ல வச்சு பிள்ளைய தாலாட்டு பாடுதா? அதாவது என்ன அம்மாளோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டுல பிறந்திருக்கா பிள்ளை, அதனால அம்மாளுக்கோ தங்க தொட்டில். தங்க தொட்டில் நமக்கெல்லாம் தொட்டில் என்னது பாட்டி? நான்லாம் பீடி கடை சாக்கல கிடந்து தூங்கினா. ஏ அப்பாடி, எங்க அப்பா பீடி வியாபாரம் பார்த்தாரு. ஆமா, இலதுளி வியாபாரம் பார்த்தாரு. சரி, என்னைய கொண்டு போய் நல்ல இலதுளி சாக்கு இருக்குல்ல, நல்ல சாக்குல கட்டி அதுல கொண்டு போட்டு வளர்த்தாங்களாம். ஆமா, அதுதான் சொரி சேருங்க பிடிச்சிருந்திருக்காரு. சரி, சொரி சேருங்க தகப்பன் எப்படி சொல்லுது பாரு. ஒரு இலச்சாக்கு சேலையில தூங்குனா எப்படி இருக்கும்? அதாவது ஆள் நான் அவ்வளவு வெயிட்டா இருந்தானா, அப்படியா சாதாரண சேலையில போட்டா கிழிஞ்சு கீழே வந்துருவேன் சொல்லி அப்படி சாக்கல போட்டு என்ன தாலாட்டு பாடி வளர்த்தாங்களாம். சரிதானே? ஆமா. அதாவது தத்தா நமக்கெல்லாம் தொட்டில என்னதுன்னு சொன்னா ரேஷன் கடை சேலை தத்தா. ரேஷன் கடை சேலை மனம் மணக்குமா? ரேஷன் கடை சேலையெல்லாம் தூங்கணும்னு சொன்னா 3 நாளைக்கு தொட்டில விட்டு எண்ணிக்க தோணுமா? தோணாத உறக்கம் அப்படியெல்லாம் வரும். நானும் வெளில அடிச்சுட்டு போய் வீட்டுல ரேஷன் கடை வேட்டியில தான் சேலையில தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் போய் படுத்துக்கிட்டு நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா என்ன தாலாட்டு பாடுவா. ஆமா, சேலையை கட்டி நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அதோட போச்சு என் தாலாட்டு புள்ளா பாட்டு போச்சு. ஆனா நாகலோக பட்டணத்திலே அட்டகாளி 8 பேர்களையுமே தங்க தொட்டில வைத்து தாலாட்டு பாடிக்கொண்டு நாக முடி ராஜவன் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் என் தாயகப்பட்ட வடக்குத்தியம்மா காளியம்மா சந்தன மாரியம்மா இருக்கும் கூடி மாரியம்மா அப்படி அட்டகாளி 8 பேர்களுமே அந்த நாகலோக பட்டணத்திலே எப்படி வளர்த்தீர்கள் தெரியுமா? நாகலோக பட்டணத்து நாகலோக பட்டணத்து நாகமோடி ராஜமன் நாகக்கண்ணி பெண்கொடி வடக்கு மோகமா அவந்தவே தாயே வடக்குடி மூன்று மோகம் கொண்டவே புறத்த காத்தவே முப்புடாரி ராத்து காரியம் கோடி மாரியம் ஹாலி 8 வீரர் வாரி மேல தானடு வாரி மேல தானடு வலது வேண முத்த வீட்டா தொழில தொட்டில் நடைவலே நாகலோக பட்டண அட்டகாளி 8 பேர் அட்டகாளி 8 பேர் அழகுடனே வளர்த்துவார். பட்டணத்திலே நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்குடனவளும் என் தாயகப்பட்ட வடக்குத்தியம்மாவை வாரி மெல்ல தான் எடுத்து வலது கண்ணு முத்தமிட்டாள். சரி, ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ணு முத்தமிட்டாள். அதாவது இந்த காலத்துல ஒரு பொட்ட பிள்ளைய பெத்துட்டு எப்படி கரை சேர்க்க போறோம், எப்படி நகைய வாங்க போறோம், எப்படி வாங்கி போட போறோம்,
எப்படி சுருள் ரூபா கொடுக்க போறோம், சரி எப்படி கெட்டி கொடுக்க போறோம், நம்ம இவ்வளவு யோசிக்கோமே. கையாளு வேலைக்கு போறவனு 150 கிராம் கேட்கானு. ஆமா, கையாளு வேலைக்கு போறவன் முன்னால பீடிச்சத பிள்ளை கிடைச்சா போதும்னு நினைச்சாங்க. காசா பிடியில பீடிச்சத பிள்ளைக்கு அவ்வளவு கிராக்கியா இருந்தது. அப்ப ரொம்ப கிராக்கி நம்ம ஊர்ல எல்லாம். உண்மைதானே? ஆமா, என் வீட்டுக்காரெல்லாம் காசா பிடியில பீடிச்சத பார்த்து நான் கெட்டினேன். செய்தி பிடி கடையில நம்ம துட்டு. இப்ப பீடிச்சத பிள்ளைய வேண்டான்னு சொல்லுதாங்க. என்ன அநியாயத்தை. சுத்த தெரிஞ்சாலும் பிறந்த வீட்டுல சுத்த தெரிஞ்சாலும் ஆமா, கட்டி கொடுத்த இடத்துல சுத்த தெரியாதுன்றதால சுத்தே மாட்டோம்ன்றதா. 40 கட்டின சுத்தின கையி 40 கட்டி சுத்தின கை மாமியா இலதுல பக்கத்துல வச்சுட்டு சுத்துன்னா 28 பிடிய 4 நாளைக்கு சுத்துதான். சுத்தி காமிச்சா மறுபடியும் சுத்தணுமா? அதுக்காக சரிதானே. பாட்டிக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கேன். பாட்டி டான்டான்னு சொல்லுதா தாத்தா. இந்த காலத்துல எல்லாம் பீடி சுத்த ஆளு யாரு இருக்கா? அவ சுத்துத 100 துளுதான், 200 துளுக்கு அந்த ஆளு இலை வாங்கி போடணும், போட வேண்டி இருக்குல்ல. அப்ப 100 துளி சுத்தி சம்பளம் வாங்குறத 200 துளுக்கு இந்த மனுஷன் இலை வாங்கி போட்டாருன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு என்ன தோணும்? ஏம்மா நீ பீடிய சுத்த வேண்டாம், சத்தாண்டாம இருந்து சாப்பிடுன்னு அவரே சொல்லிட்டு போயிருவார். நடக்கல. ஆனா நாடு எல்லாம் ஏற்படைத்த நாகலோக பட்டணத்திலே அடுக்கடுக்கா 8 பொட்ட பிள்ளை வந்து பிறந்திருக்கு. 8 பெண் குழந்தைகள் நாகராஜனுக்கு நாயக்கன்னிக்கும் பிறந்தது. ஒரே ஒரு பிள்ளைக்கு ஆசைப்பட்ட மனுஷனுக்கு 8மே பெண் குழந்தை. பெண் குழந்தையா பிறந்திருக்க. அதாவது ஒரு 2 ஆம்பளை பிள்ளை இருந்திருக்க கூடாதா? இருக்க, கண்டிப்பா இருக்கலாம். ஒரு ஆம்பளை பையன் இருந்திருக்க கூடாதா? ஒரு ஆம்பளை பையன் இருந்தாலும் சிக்கல் தான். என்னன்னு 7 பேருக்கு வரசல பார்த்து பார்க்க முன்னே அவன் கூட செஞ்சிருவான். அவனுக்கு வாழ வரால அவ சொல்லுவா என்னத்தை செய்யணுங்க, அதே வாக்கலவங்க அக்கா தங்கச்சிக்கே செய்ய போறீங்களா என்ன 7 பேர்ட்டையும் சண்டை கழுத்து ஒரு ஆளையும் போடாமையும் வரோடாமையும் ஆக்கிடுவான். ஆக்கிடுவா அப்படி ஆக்கிடுவா. உண்மையா பொய்யா? உண்மைதான், உண்மைதானே. அது போல சரி நாகலோக பட்டணத்துல நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஆமா எப்படியும் ஒரு ஆம்பளை பையன் இல்லாம 8மே பெண் குழந்தையா பிறந்தாங்க. 8 பொட்ட பிள்ளை இருக்குன்னு சொன்னா, அதாவது பொட்ட பிள்ளை இருக்க வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? கலகலகலன்னு இருக்குமா. ஒருத்தி ஊசிக்கு சண்டை போடுவா, ஒருத்திக்கு பாசி சண்டை போடுவா, ஒருத்தி ஏன் சுடுதாரடி எப்படி எடுப்பேன்னு கேப்பா, ஒருத்தி எப்படி ஏன் சடமாட்டின்னு எடுப்ப சண்டை போடுவாள்ல. நீங்க போட்டியெல்லாம் 3 பேரும் போட்ட சண்டை. அப்பா என்ன பாடுபடுத்திருக்கீங்க? இருக்க முடியல சண்டை. சடமாட்டிக்கு சண்டை நான் தான் விலகி தீக்கணும். ஆமா, கேர்பினுக்கு சண்டை அதுக்கு நான் தான் விலகி தீக்கணும். வேற என்ன 3 பேரை சமாளிக்க முடியல, பிறகு 8 பேர்னா என்ன ஆகும்? அதான் தாத்தா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இவர் 3 பொட்ட பிள்ளைக்கு ஒரு நாள் ஒரு ஊசி கூட வாங்கி கொடுத்தது இல்ல. இவர் சண்டை எங்களுக்கு விலக்கி விட்டாரா? கேர்பின் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. எப்படி இருக்கு? ஆனா நாகலோக பட்டணத்திலே அதாவது வாரி மெல்ல தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டால், ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டால், தோளிலே தொட்டில் கட்டி தொடங்கியதிலே நடைபழக்கி. அதாவது தாத்தா தோளிலே தொட்டில் கட்டின்னு சொன்னா அந்த காலத்துல நம்ம பாட்டில என்ன செய்வாங்க தெரியுமா? காட்டு வேலைக்கு போறாங்கன்னு பிள்ளைய முதுகுல தொட்டில் மாதிரி கட்டி போட்டுக்கிடுவாங்க. பிள்ளை அது பாட்டு தொட்டில பிடிச்சிட்டு இப்படி கடந்துக்கிடுமா. பாத்திருக்கீங்களா? இப்பவும் பாசி ஊசி வைக்கவங்க பிள்ளைய பெற்று வளர்க்காங்க. எப்படி வளர்க்காங்க? கடை இந்த பக்கத்துல ஊசி பாசி கிடக்கும், இந்த பிள்ளை அந்த ஆளு எங்கே கிடக்கும், சாக்கடைக்கில் கிடக்கும், உருளும் பெறலும் எந்திரிக்கும். ஆமா, என்னைக்காவது அவங்க ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய கூட்டு போயிருக்காங்களா? போயிருக்க மாட்டாங்க, போக மாட்டாங்களா? கடையும் சுபத்துக்கு தான் போனோம். ஆமா, அன்னைக்கு தான் போனோம். சரி, மேம்பாலத்துக்கு கீழே திருநெல்வேலிக்கு போனோன்னு எந்த பிள்ளையாவது அவங்க தூக்கிட்டு அலைதாங்களா? இல்லையே. நீங்க தானே ஒரு பிள்ளைய பெற்று வழக்கம்னு ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு அலைதீங்களே. என்ன பாடு பிள்ளை என்ன பாடு படுத்துதீங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க? என்னன்னு தெரியாம ரொம்ப பேணி வளர்த்தா அப்படித்தான் வரும். காட்டுவாசில அவங்க இருக்கிற பூரா சாப்பிடணும், இருக்க இடத்துல தூங்கணும், கிடக்க இடத்துல கிடக்கணும். ஆமா, ஒண்ணுமே செய்யாது. வேண்டாம்ல. சரி, அதே போலவே நாகலோக பட்டணத்திலே தோளிலே தொட்டில் கட்டி நுழையதிலே நடைபழக்கி தெற்கு கருமணரை ஆண்டு வரக்கூடிய தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மாவை அப்படி காளியம்மா மாரியம்மா முப்பிடாதி அட்டகாளி 8 பேர்களையும் அந்த நாகலோக பட்டணத்திலே இன்னும் எப்படி வளர்த்தீர்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நாலு ஒரு மேனியுமா, நாலு ஒரு மேனியுமா, நாலு ஒரு மேனியுமா, 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 அங்கே பொழுதே ஒரு வண்ணமுமா, வண்ணமுமா, பொழுதே ஒரு வண்ணமுமா, 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 ஒரு மேனியுமா, ஒரு மேனியும், ஒரு மேனியுமா, மேனியுமா, ஆமம்மா, மேனியுமா, மக்கள் செல்வம் ஒரு வண்ணமுமா, வண்ணமுமா, யாழி டிவி ஒரு வண்ணமுமா, ஏ
பாப்போம். அம்மா வளரும் வீரை சந்திரம் போல் வளரும் வீரை சந்திரன் போல் வளரும் வீரை சந்திரம் போல் சந்திரம் போல் ஏ சந்திரம் போல் அம்மா வளர்ந்து வார வடக்குத்தியா வடக்குத்தியா அம்மா வளர்ந்து வார வடக்குத்தியா வடக்குத்தியா ஆமம்மா ஆமையா அம்மா ஒரு வயதா இரு வயதா ஒரு வயதா இரு வயதா ஒரு வயதா இரு வயதா இரு வயதா அம்மா இரு வயதா அம்மா உச்சம் 3 வயதுமாச்சு வயதுமாச்சி அம்மா உச்சம் 3 வயதுமாச்சு வயதுமாச்சி ஐயையோ அடடடடா அப்படி நாடி எல்லாம் வெறுவடைத்த நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் வடக்கு முகமாக இருக்கிறாரே தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மாவை அம்மாவை நாலு ஒரு மேனியுமாக பழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரன் போல வளர்த்து வருகின்றார்கள் அதாவது என்ன ஒரு பெண்ணான் பெண்ணான் சொன்னா சரி பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியணும். கொஞ்சம் கவனமா கேளுங்க செல்ஃபி எடுக்கவங்க எல்லாம் இங்க பாருங்க, பிறகு செல்ஃபி எடுங்க. அதாவது சரி மேக்கப் கலைய முன்ன செல்ஃபி எடுக்கணும்ல. ஓ இப்பமே எடுத்தா தான் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் நேராவ தூக்கம் வரும், முகம் அசந்தரும் பிறகு. அதனால இப்பமே எடுத்துக்கிடுங்க, நீங்க எடுத்துக்கிடுங்க. வேற ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது, நீங்களே எடுத்துக்கிடுங்க, எங்களையும் இன்ஸ்டால ஸ்டோரி போட முடியாது. சரி அதனால பிரஷா இருக்கமா எடுத்தா நல்லா இருக்கும். எங்களையும் சேர்த்து எடுத்து போடுங்களே. வில்லு பார்க்க போனோம், பூனா வில்லு படிச்சாங்க அப்படின்னு எங்களையும் போட்டு எங்களை அப்புறமா எடுப்பியலோ. சரி எங்க மேக்கப் கலைஞ்சிட்டுனா நாங்க டயர்ட் ஆயிருவோம்ல. சரி அப்படி சரி. அதாவது பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியணும். என்ன தெரியணும்? என்ன விஷயம் தெரியுமா? முதல் விஷயம் என்ன தெரியுமா? லைவ்ல பாக்காங்க எங்க பாட்டி சொல்லுவோம். பாட்டி பெண்களுக்கு முதல் விஷயம் என்ன தெரியணும் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு சொல்லப்படாது? முதல் விஷயம் முகத்துல முதல்ல ஃபவுண்டேஷன் போட தெரியணும். ஆமா அதாவது அப்படி இல்ல, பெண்களுக்கு முதல் விஷயம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன சொன்னோன்னு எப்படி சவுண்ட் வருது பாருங்க பாப்பமே. பெண்களுக்கு முதல்ல குழவை போட தெரியணும். போடுங்க பாப்பா ஒரு குழவை. அண்ணா என்ன போடுவாங்க பாருங்க, இந்த பக்கம் வருது ஒரு சத்தம். எங்க பாட்டி போடுவாங்க, ஊராளுக்கும் தெரியாது. அதாவது தெரியும் எல்லாருக்கும், இப்படி தனியா குழவை போடவே கூச்சமா படுதாங்க. சும்மா போடுங்க, கூட்டத்தோட போடுங்க. நம்ம கருமனூர்ல எவ்வளவு குழவை வருதுன்னு பாப்போமே. புண்ணி அடிக்கும் போது போடுவாங்க, இப்ப போட மாட்டீங்களோ? இப்போ ஒண்ணு போடுங்களே, சாம்பல் போடணும்லானே. அம்மா வாசல்ல இருந்து ஒரு குழவை போடல்தான் என்ன நிச்சயம்? இவங்க போடுவாங்க பாரு, நம்ம முன்னால இருக்கவங்க. ஒரு குழவை சவுண்ட் கேட்கலையே. கொலை விடுதாரா ஊழ விடுதாரா தெரியலையே. இது கொலவை, ஷார்ட் கொலவை, ஷார்ட் வீடியோ மாதிரி. இது வந்து ஷார்ட் கொலவை. அப்ப முதல் விஷயம் சரி பெண்களுக்கு கொலவை போட தெரியணும். சரி ரெண்டாவது விஷயம் சொல்லுங்க பாப்போம். என்ன விஷயம்? நீங்க தான் சொல்லணும். தெரியலையா? அதாவது ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? என்ன? அம்மி பிடிச்சு மசாலா அரைக்க தெரியணும். ரொம்ப ஆக்கமா இருக்கும். என்ன? அம்மி பிடிச்சு மசாலா அரைச்சு இப்ப கோயில் கொடைக்கு உங்களுக்கு நாளைக்கு மட்டன் கறி வச்சு தருவாவை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கனவு கண்டுட்டு இருக்கணும். அம்மி யாருக்காவது தெரியுமா? அம்மியே தெரியாது. அதாவது முன்னெல்லாம் எல்லார் வீட்லயும் அம்மி கிடக்கும். இப்ப எல்லார் வீட்லயும் அம்மி என்னதாயி போச்சு? என்னாச்சு? படிக்கல்லா கிடக்கு. எங்க போச்சோ தெரியல. துணி துவைக்க கல்லாதான் கிடக்கு. இப்போ எல்லாம் அம்மி இல்ல, வீட்டுக்கு 2 மிக்ஸி தான் கிடக்கு. என்ன செய்விய? அம்மியத்துக்குள்ள போட்டு தயிர் பண்ணாச்சான். தேங்காய் போட்டு மிக்ஸி ஆன் பண்ணா போதா சில்லா பூவா தெரிச்சு தந்துருமே. யாரு பிடிச்சுக்கிட்டு அரைச்சி உடம்ப கொடுத்து வேலை பார்க்க? யாரு பார்க்க? அப்படி உடம்ப கொடுத்து வேலை பார்க்காம தான் காலையில 4 மணிக்கு வாக்கிங் போறியா? அப்ப ரெண்டாவது விஷயம் சரி பெண்களுக்கு அம்மி பிடிச்சு மசாலா அரைக்க தெரியணும். மூணாவது விஷயம் முக்கியமான விஷயம். அது என்ன விஷயம்?
சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன தெரியும்? பொம்பளை ஆளுக்குள்ள விஷயம் பொம்பளை ஆளுக்கு தான் தெரியும். சாப்பிட தெரியணும்பா. 5 மணிக்கு அதுதான் சொல்லாமலே செய்வோமே. 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவாங்களா இவங்க? அப்ப பிரச்சனை இல்லையா? 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த காலத்துல கோலம் போடுறாங்க சொன்னாலே அது பெரிய விஷயமே. பாராட்டண்டிய விஷயம். எங்க தாத்தா சொல்லுதாரு, 3வது விஷயம் சரி பொங்கணும் திங்கணும் தூங்கணுமா. ஓ பொங்கணும் திங்கணும் தூங்கணும். அதான் தாத்தா சரி பொங்கணும் திங்கணும் தீங்கணும் தூங்கணும்னு சொன்னா என்ன? பொங்கனாதான் திங்க முடியும், தின்னாதான் தூக்கம் வரும். தின்னதான தூக்கம் வரும். அப்ப எனக்கெல்லாம் நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டேன், தூக்கம் எப்படி வருது தெரியுமா? வரும். அவர் படுக்கணுமா? அண்ணாவி சத்தம் போட்டுருவாங்களே. ஆமா அண்ணாவி பயப்படணும்ல. நான் ஒரு நேரத்துல நானும் மெயினா அண்ணாவியா இருந்தேன், இப்ப துணை நடிகர் ஆகிட்டேன். சரி அவருக்கு அவளை. சரி அப்போ 3வது விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பெண்களுக்கு தாலாட்டு படிக்க தெரியணும். அடேங்கப்பா, இதுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியுமே. தெரியுமா? உங்களுக்கு தாலாட்டு பட தெரியுங்களா? அந்த காலத்துல எல்லாம் சரி பாட்டி உட்கார்ந்து தாலாட்டு படிச்சவனு சொன்னா பக்கத்து வீட்டு தாத்தா குரட்டை போட்டு உறங்குவாராம். பக்கத்து வீட்டு தாத்தா அந்த பாட்டிக்கு உள்ள கொலை தாலாட்டுக்கு தூங்குதாருன்னா அப்ப சரியில்லையே கணக்கு. நீங்க நினைக்க மாதிரி இல்ல, பாட்டியோட தாலாட்டு பாட்டு அப்படி ராகம் போட்டு படிச்சிருக்காவலாம் பாட்டி. ஏத்த வீட்டுல இருக்க தாத்தாவை சுண்டி இழுக்கு குடும்பம் விளங்காம போகுது. ஆனா இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சரி தாலாட்டு பாட்டு படிக்கணும்னு சொன்னா என்ன எப்படி படிப்பாங்க தெரியுமா? எப்படி? மாமை அடிச்சாலோ மல்லிகைப்பூ செண்டாலே, மாமை அடிச்சாலோ மல்லிகைப்பூ செண்டாலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ராரி ரரி ராரோ ராரோ ராரி ரரி ராரோ, சித்தி அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே, சித்தி அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ராரி ரரி ராரோ ராரோ ராரி ரரி ராரோ, பாட்டி அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே, பாட்டி அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ராரி ரரி ராரோ ராரோ ராரி ரரி ராரோ, அப்ப இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சரி தாலாட்டு பாட்டு இப்படித்தான் படிக்காங்க. சரி இந்த 3 விஷயமும் பெண்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்களான்னு கேட்கிய. சரி இந்த 3 விஷயமும் அண்ணாவியா பாடுதே பூவனா உங்களுக்கு தெரியுமா? 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 மசாலா இருக்க தெரியுமா? கேட்கணும்னா நீங்க புலவு போட தெரியுமா? தெரியாது. எப்படி கேட்டேன்? உங்க சார்பா நான் கேட்கேன். தெரியும் போது தெரிஞ்சுக்கிடுதோம் என்ன பாட்டி? சரி வயசு இருக்குல்ல பையா தெரிஞ்சுக்கிடலாம். தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ சரி இந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஆமா இந்த தாலாட்டு பாட்டு படிப்பவன் நீங்க நினைக்கலா? இப்ப படிச்ச பாட்டை நீங்க எல்லாம் படிப்பீங்களா? தம்பில இந்த மடியில பால்டப்பா குடிச்சிட்டு இருக்கான் பாத்தியலா? எங்க இருக்கான்? அண்ணா இருக்கான் பாருங்க. ஓ அம்மா மடியில. தம்பி உட்காரு, அவனை பாக்கேனா? அந்த தம்பி எல்லாம் இந்த பாட்டை கேட்டுதான் அவனே வளர்ந்துருப்பான். அவங்க அம்மா பாட மாட்டாங்களா? அவங்க அம்மா எல்லாம் பாட மாட்டாங்க. சரி பிள்ளைங்க தொட்டுல போட்டு போட்டு இந்த அம்மா செல் எடுப்பா. செல்ல எடுங்க, நேரா யூடியூப் போவாங்க.
அம்மா யூடியூப் ஓபன் பண்ணுங்க. யூடியூப்ல போய் போங்க. தாலாட்டு பாட்டு அப்படின்னு அடிங்க. அப்படின்னு அடிச்சா போதும் முத பாட்டு இந்த பாட்டு தானே வரும். அப்படிதானே வரும்ல. அண்ணா அவர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதான் அண்ணே செல்லதான் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரி. அதான் அண்ணே உடனே சொல்லுதாங்க. ஓஹோ. அப்போ சரி அந்த தாலாட்டு பாட்டு அடிச்சு பிள்ளை தொட்டில கிடக்குன்னு சொன்னா பிள்ளை தொட்டில கீழே வச்சுட்டு நம்ம அவார்டு வேலையை பார்க்க போயிருவா. அவ பாட்டை நாடகத்தை பாப்பா. பிள்ளை இருந்து செல்போன்ல தாலாட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு தூங்குதுல்ல. அதனாலதான் பிள்ளை எப்ப பார்த்தாலும் செல்போனை கொடுத்தா தான் பிறகு பாட்டுக்கு இருக்கு. எல்லா வேலையும் செல்போன் கொடுத்தா நடக்கும். உலகமே செல்லாய் போச்சு. பெத்த தாய் வயிற்றுல இருக்கும் போதே செல்ல பார்த்து பேசி பேசி கடைசியில அதுவும் செல்லோட தான் மல்லுக்கு நிக்கி போ. அதேதான். அதான் தத்தா. சரி. முத பாட்டு இந்த பாட்டு வரும். சரி. ரெண்டாவது தாலாட்டு பாட்டு என்ன வரும் நினைக்கீங்க? என்ன வரும்? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு 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 செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் தோட்டத்தில தூங்க போச்சு. தாத்தா என்ன இந்த காலத்து தாலாட்டு பாட்டை பத்தியலா? உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வெண்டைக்காய் புளியங்கான்னு இப்படி எனக்கும் தாலாட்டு தாலாட்டு பாட்டு இப்படி மாறி போச்சே. இதை யார் படிப்பா? யார் படிப்பா? யாரு? இதுவும் செல்லுதான். அதுதான் படிக்கணும். யூடியூப்ல எடுத்து தாலாட்டு பாட்டுன்னு அடிச்சா சரி ரெண்டாவது பாட்டு இந்த பாட்டு தான் வருது. உருளைக்கிழங்கு வந்து டொம்முன்னு உளம். ஆனா நாகலோக பட்டணத்திலே சரி தெற்கு கடுமனுரை ஆண்டவராலை நாயகப்பட்ட வடக்குத்தி அம்மா வடக்குத்தி அம்மா அப்படி அட்டகாலி 8 பேர்களையுமே ஆமதாயி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் மீறி சந்திரம் போல எடுத்து வருகிறார்கள், வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வரும் காலத்திலே என்ன ஆச்சு? என் தாயகப்பட்ட வடக்குத்தி அம்மா, மாரியம்மா, காளியம்மா, சந்தன மாரியம்மா, துர்க்கை அம்மா சரி அப்படி அட்டகாலி 8 பேர்களுக்கும் 8 பேர்களுக்கும் ஒரு வயசாச்சு. சரி 2 வயசாச்சு ஆச்சு. 3 வயதினிலே அம்மாளுக்கு முடிகிறக்கி காது குத்தி. ஆமாம்மா. அதாவது என்ன அந்த காலத்துல எல்லாம் சரி பிள்ளைங்களுக்கு 3 வயசுலதான் மொட்டையே போட்டிருக்காங்களா. 3 வயசுல மொட்டை போட்டாங்க அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல என்ன 3 வயசு பிள்ளை நம்ம என்ன செய்தோம்? 3 வயசு பிள்ளைங்க என்ன பண்ணுதோம்? காலையில 6 மணிக்கு எழுப்பி பாத்ரூம்ல மீச்சு தள்ளி இருல வரல இல்ல இருந்த தண்ணி வெளில வரணும் வரல அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய 6 மணிக்கே பாத்ரூம்ல மீச்சு தள்ளி சரி இருக்க வச்சு குளிக்க வச்சு சரி யூனிஃபார்ம் மாட்டி டைய மாட்டி நம்ம கரகரன்னு ஒரு பேக்கு போட்டு இழுத்துட்டு வருவா. எங்க வருவா? பஸ் ஸ்டாண்டுக்கு பிள்ளைய 8 மணிக்கு கரகரகரன்னு இழுத்துட்டு வந்து சரி மஞ்ச வண்டி அலைய மாத்திருக்கேளா? மஞ்ச வண்டி பாத்திருக்கீங்களா? மஞ்ச வண்டி பிள்ளை பிடிக்க வண்டி எல்லோ வண்டி. சரி அப்ப மஞ்ச வண்டியில என்ன தெரியுமா செய்வா? என்ன செய்வா? இந்த பிள்ளைய கரகர இழுத்துட்டு பசத்துக்கு ஒச்சா பாடு போடுவா. வயிற்று வலிக்கு போக மாட்டேன். வயிற்று வலிக்க நான் பாத்துக்கிறது பள்ளியிடம் போ. சரி அப்படி